विशुद्ध विज्ञान घनस्वरूपम विज्ञान विस्रारण बद्ध दीक्षम दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये நமஸ்தபாயே. இன்றைய தினம் ஸ்ரீமத் ஆதிசங்கர் அருளிய ஸ்ரீ விஷ்ணுபாதாதி கேசாந்த ஸ்தோத்திரம்னு சொல்லக்கூடிய ஸ்தோத்திரத்தினுடைய ஸ்லோகன் நம்பர் 33, 34 அண்டு 35. இந்த 3 ஸ்லோகங்கள் என்னென்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். இதுவரை நாம் 32 ஸ்லோகங்களை பார்த்து முடிச்சிருந்தோம். இந்த ரீதியில் கடைசியாக பார்த்த அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்னவாக இருந்ததுனாக்கா, எம்பெருமானுடைய பாகு, அந்த பாகு மூலம் அப்படிங்கிறதும், அந்த பகுதியானது ஹாரங்களால் ஜொலிக்கிறது இல்லையா அப்படிங்கிறதாகவும், அவருடைய தோல் வலைகளில் இருக்கக்கூடிய காந்தி ஒளியானது தங்க நகையுடன் கூடிய சோபையால் மிளர்கிறது. அப்பேற்பட்ட அந்த பாகு மூலமானது நம் அனைவரையும் காக்கட்டும் அப்படிங்கிறதான தாத்பரியத்தை கொண்டது. பாகு மூலம் அப்படிங்கிறதையும் அவருடைய இந்த தோள்பட்டை, ஷோல்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்பேற்பட்ட பகுதியானது ரொம்ப ஆபரணத்தோட கூடி பிரகாசமா ஜொலிக்கிறது. அப்பேற்பட்ட அந்த சக்தி பொருந்திய அந்த பாகு மூலமானது நம் அனைவரையும் காக்கட்டும் அப்படிங்கிறதான அர்த்தத்தை கொண்டது அந்த 32வது ஸ்லோகம். அதை தொடர்ந்து இன்றைய தினம் நாம ஸ்லோகம் நம்பர் 33, அது என்ன ஸ்லோகம், அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். பாருங்கோ, 33வது ஸ்லோகம். என்ன ஸ்லோகம்? விஸ்வத்ராணேக தீக்ஷாஹ ததனு குணகுண க்ஷத்ர நிர்மாண தக்ஷாஹ கர்த்தாரோ துர்நிரூப ஸ்புட குணயசாம் கர்மணாத் அத்புதானாம் ஷார்கம்பானம் கிருபாணம் பலகம ரிகதே பத்மசங்கௌ சஹஸ்ரம் விப்ராணாஹ சஸ்ரஜாலம் மம ததது ஹரேஹே பாகவோ மோகஹானிம். விஸ்வத்ராணேக தீக்ஷாஹ ததனு குணகுண க்ஷத்ர நிர்நாத தக்ஷாஹ கர்த்தாரோ துர்நிரூப ஸ்புட குணயசாம் கர்மணாம் அத்புதானாம் ஷார்கம்பானம் கிருபாணம் பலகம ரிகதே பத்மசங்கௌ சஹஸ்ரம் பிப்ராணாஹ சஸ்ரஜாலம் மம ததது ஹரேஹே பாகவோ மோகஹானிம் அப்படிங்கிறது 33வது ஸ்லோகம். இப்போ எம்பெருமான் இருக்கார் இல்லையா, ஹரி, அவர் இந்த விஸ்வத்ராணேக தீக்ஷாஹா, இந்த உலகத்தை காக்கக்கூடியவர் இல்லையா. எப்படி காக்கக்கூடிய? விஸ்வம்னா உலகம், திராணைக தீக்ஷாஹா, எப்பவும் இந்த உலகத்தை காப்பாத்தின்றே இருக்கணும் அப்படிங்கிறது சதா சர்வகாலம் அவரிடம் இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான குணம் இல்லையா. அப்படி எம்பெருமான் அவருடைய கைகள்ல என்னென்ன இருக்கு? சார்கம் இருக்கு, பானம் இருக்கு, வால், கேடயம், சக்கரம், கதை, பத்மம், சங்கு போன்ற ஆயுதங்கள்ல அப்படியே தாங்கின்னு இருக்கார் இல்லையா. விஸ்வத்ராணேக தீக்ஷாஹ ததனு குண க்ஷத்ர நிர்நாதன தக்ஷாஹா, அதே மாதிரி க்ஷத்ரியர்களை அழிக்கக்கூடியவர். அவர் கையில் என்னென்ன இருக்குன்னு சொல்றா பாருங்க. ஷார்கம் பானம் கிருபாணம் பலக மரிகதே பத்மசங்கௌ சஹஸ்ரம். இப்படி எம்பெருமானுடைய திருக்கரங்கள்ல ஷார்கம் இருக்கு, பானம் இருக்கு, கிருபாணம் இருக்கு இல்லையா, பலகம் இருக்கு, அரிகதா இருக்கு, அதே மாதிரி பத்மம் இருக்கு, சங்கம் இருக்கு. இப்படி சஹஸ்ர விப்ராணாக சஸ்ரஜாலம் மம ததது ஹரேஹே பாகவோ மோக ஹானிம். இப்போ மோகம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். அதனால பல கெடுதல்கள் தான் வருது. அப்படி எனக்கு ஏற்படக்கூடிய அந்த மோகம் இருக்கு இல்லையா, அதை எம்பெருமான் எப்படி க்ஷத்ரியர்கள்லாம் வீழ்த்தினாரோ அதே மாதிரி
இந்த விஸ்வத்ராணைக தீக்ஷாக உலகத்தை காக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எல்லா விதமான அசுரர்களையும் வீழ்த்தினாரோ அவர் எப்படி இருக்கட்டும் அப்படின்னாக்கா கர்மணாம் அத்புதானாம் அவர் செய்த கர்மாக்கள் இருக்கு பாருங்கோ, நிறைய ராட்சசால வீழ்த்திருக்கார் இல்லையா? நிறைய ராட்சசால வீழ்த்தி தான் விஸ்வாமித்திரர் முதலான ரிஷிகள்லாம் பண்ணின யாகம் இருக்கு பாருங்கோ, அது உலகத்துக்கு நன்மையை தரக்கூடியது. அப்படி யாரெல்லாம் உலகத்துக்கு நன்மை தரக்கூடிய காரியங்களை பண்றாளோ அவளுக்கு என்ன ஏற்படும்னாக்கா ஒரு தீமைகள் ஏற்படும். அதாவது அவளுக்கு கெடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பா. அவ பண்ணக்கூடிய யாகத்தை அவ யாகத்துக்கு தீங்கு விளைவிக்கும் வழியா நிறைய பேர் இருப்பா. அப்படி அவளெல்லாம் அழிச்சு அவளுடைய யாகங்கள்லாம் காப்பாத்திருக்கா. நிறைய ரிஷிகள் இருந்திருக்கா. ஜலத்தை மாத்திரமே சாப்பிட்டு இருந்தவாள் நிறைய இருக்கா இல்லையா? வாயு மாத்திரமே பக்ஷயதி அப்படிங்கிறவா நிறைய ரிஷிகள் இருந்திருக்கா. அப்படிப்பட்டவாள்லாம் எதுக்காக அந்த மாதிரியான கடுமையான தவம் பண்ணால்னா இந்த உலக நன்மைக்காக. அப்படி உலக நன்மைக்காக அப்படி இருக்கக்கூடிய ரிஷிகள்லாம் எம்பெருமான் பல இடத்துல காப்பாத்திருக்க, சம்ரக்ஷணம் பண்ணியிருக்க. அதே மாதிரி எனக்குள்ள எழக்கூடிய அந்த மோக ஹானிம், மோகத்தினால ஏற்படக்கூடிய அந்த ஹானி ஒரு 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 நிலையை எம்பெருமான் போக்கட்டும். அவர் எப்பேற்பட்டவர்? சஸ்திரஜாலம், எப்பேற்பட்ட விப்ராணாக சஸ்திரஜாலம் சகசிரம், எவ்வளவு 1000க்கும் மேற்பட்ட விஷயங்களை அனாயாசமா பண்ணியிருக்கார். அப்படிப்பட்ட அவர் ததது எது மோகஹானிம் ததது, யாரு? அரேஹே பாகவோ மோகஹானிம் ததாது. அரியனுடைய கைகள்ல ஷார்கம் பானம் கிருபானம் ஃபலகம் இல்லையா, அரிகதே இல்லையா, பத்மசங்கவ், இப்படி பலவிதமான ஆயுதங்களை தரிச்சிருக்கக்கூடிய எம்பெருமான் என்னுடைய மோகத்தை நீக்கட்டும் இல்லையா? அவ எல்லாம் எதுக்காக இருக்கு? இந்த உலகை காப்பதற்காகவே எம்பெருமான் கருத்தா பல அற்புதமான செயல்கள்லாம் பண்ணியிருக்கார். நிறைய க்ஷத்திரியர்களை தோற்கடிச்சிருக்கார். இப்படிப்பட்ட அந்த ஹரி நம் அனைவரையும் காக்கட்டும். முக்கியமா நமக்கு ஏற்படக்கூடிய மோகங்களை விளக்கட்டும் அப்படிங்கிறார். விஸ்வத்ராணைக தீக்ஷா ததன குணகுண க்ஷத்ர நிர்நாத தக்ஷா கர்த்தாரோ துர்நிரூப ஸ்புட குண யசசாம் கர்மணாம் அத்புதானாம். எப்பேற்பட்ட யசஸ் அவருக்கு இல்லையா? ஸ்பஷ்டமா தெரியும் லோகத்துல எம்பெருமான் பண்ண செயல்களால அவருக்கு ஏற்பட்ட யசஸ், புகழ் எப்பேற்பட்டதுன்னு எல்லாரும் அறிந்ததே இல்லையா? அப்படி சகலவிதமான ஆயுதங்களை தன் கையில தரிச்சுண்டு ஏன் இருக்கார் அப்படின்னாக்கா விஸ்வத்ராணைக தீக்ஷாக. அதான் அப்படி கர்மனா அத்புதம், எப்பேற்பட்ட கர்மாக்கள் அற்புதமான காரியங்களை வியக்கும்படி அவர்லாம் பண்ணியிருக்கார். காரணம் அவரிடத்துல இருக்கக்கூடிய ஷார்கம் பானம் கிருபானம் ஃபலகம் அரிகதே பத்மம் சங்கம், இப்படி சகசிர விப்ராணாக சஸ்ரஜாலம், எவ்வளவு ஆயிரக்கணக்கான வியக்கத்தக்க செயல்களை பண்ணினார் இல்லையா? எவ்வளோ பேரை தோற்கடிச்சிருக்கார் இல்லையா? அது எல்லாம் எதுக்காக பண்ணிருக்காருனாக்கா லோகக்ஷேமார்த்தம். அப்படி லோகக்ஷேமார்த்தம் பண்ண அந்த எம்பெருமானுடைய திருக்கரங்கள் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் அனைத்துமே நம்முடைய மோகஹானி, மோகத்தால ஏற்படக்கூடிய தீமைகள், அதற்கு என்ன பண்ணட்டும் அப்படின்னாக்கா எல்லாத்தையும் போக்கட்டும் இல்லையா அப்படிங்கிறதாக சொல்றார். விஸ்வத்ராணைக தீக்ஷா ததனு குணகுண க்ஷத்ர நிர்மாண தக்ஷா கர்த்தாரோ துர்நிரூப ஸ்புட குண யசசாம் கர்மணாம் அத்புதானாம் ஷார்ங்கம் பாணம் கிருபாணம் பலகமரிகதே பத்மசங்கௌ சகசிரம் விப்ராணாஹ சஸ்திரஜாலம். பேர்பட்ட சஸ்திரஜாலம் அதெல்லாம் மம ததது ஹரேர் பாகவோ மோகானிம். அந்த மோகத்தால ஏற்படக்கூடிய ஹானி, கெடுதல்கள் அனைத்தையும் அந்த விஷயங்கள் எல்லாமே போக்கடிக்கட்டும், எனக்கு சகலவிதமான நன்மைகளையும் தரட்டும் அப்படிங்கிற ததாது. அப்படி எம்பெருமானுடைய அந்த பாகுமூலம், அந்த பாகுமூலத்தின் பிறகு எம்பெருமான் திருக்கரங்கள்ல தரிச்சிருக்கக்கூடிய ஆபரண விசேஷணங்கள், ஆயுத விசேஷங்கள், அது அனைத்தும் எப்பேற்பட்ட தன்மை வாய்ந்தது. அது எனக்கு எந்த விதமான கஷ்டங்களையும் மோகத்தால
ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கட்டும் அப்படிங்கிறதாக இந்த 33வது ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 34. அந்த 34வது ஸ்லோகம் என்ன பாருங்க. கண்டாகல்போத்கதைஹி யஹ கனகமயலசத் குண்டலோத்திதைஹி உதாரைஹி உத்யோதைஹி கௌஸ்துபஸ்யாபி உருபிருபசிதः சித்ரவர்ணோ விபாதி கண்டாஸ்லேஷே ரமாயாः கரவலயபதைஹி முத்ரிதே பத்ரரூபே வைகுண்டீயேத்ர கண்டே வசது மம மதிஹி குண்டபாவம் விகாய கண்டாகல்போத்கதைஹி யஹ கனகமய லசத் குண்டலோத் ருதாரைஹி உத்யோதைஹி கௌஸ்துபஸ்யாபி ஊர்பிஹி உபசிதः சித்ரவர்ணோ விபாதி கண்டாஸ்லேஷே ரமாயாः கரவலயபதைஹி முத்ரிதே பத்ரரூபே வைகுண்டீயேத்ர கண்டே வசது மம மதிஹி குண்டபாவம் விகாய. இந்த மாதிரியான பதப்பிரயோகங்கள் பண்ணியிருக்காரு பாருங்க. ஸ்லோகம் படிக்கிறதுக்கு இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. கண்டாகல்போத்கதைஹி யஹ கனகமய லசத் குண்டலோச்சிதைஹி உதாரைஹி உத்யோதைஹி கௌஸ்துபஸ்யாபி ஊர்பிஹி உபசித சித்ரவர்ணோ விபாதி கண்டாஸ்லேஷே ரமாயாः கரவலயபதைஹி முத்ரிதே பத்ரரூபே வைகுண்டீயேத்ர கண்டே வசது மம மதிஹி குண்டபாவம் விகாய. ஓ, எம்பெருமானுடைய கண்டகான கழுத்து. அந்த கழுத்துல நிறைய ஆபரணங்கள் அணிஞ்சிருக்கார். தங்கத்தாலான குண்டலங்கள்லாம் நிறைய போட்டு இருக்கார். அதனால என்ன ஆறுதுனாக்கா அப்படியே ஜொலிக்கிறது, பிரகாசத்தால ஜொலிக்கிறது. எதால பிரகாசம் அடையிறது? கழுத்துல அணிஞ்சிருக்கக்கூடிய ஆபரணங்கள். கண்ட கல்போத்கதைஹி, கண்ட தேசம் இருக்கு இல்லையா, கழுத்து பகுதி, கண்டகான கழுத்து. அந்த கழுத்து பகுதியில நிறைய ஆபரணங்கள் அணிஞ்சுட்டு இருக்க. அது தங்கமயமா இருக்கு. கனகமயலசத், கனகம்னா தங்கம், ஸ்வர்ணம். கனகமயலசத்து குண்டலோத்திதைஹி உதாரைஹி தியோதைஹி. அது மாத்திரமில்ல, தங்கமயமான குண்டலங்கள்லாம் நிறைய காதுல அணிஞ்சுட்டு இருக்க. அதனுடைய ஒளி. அது மாத்திரமில்ல, கௌஸ்துபஸ்யாபி, கௌஸ்துபம்னா நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு விதமான மணி, கௌஸ்துபம் சொல்லக்கூடிய ஆபரணம். அதுவும் ஜொலிக்கிறது. கழுத்துல இருக்கக்கூடிய, கழுத்துல அணிஞ்சிருக்க ஆபரணம், தங்கமயமான குண்டலங்கள், அந்த கௌஸ்துபம் சொல்லக்கூடிய மண்ணினோட ஒளியும் சேர்ந்து பல நிறங்கள், நானாவித வர்ணங்கள்ல அப்படியே ஜொலிக்கிறது, பிரகாசங்களாலும் ஜொலிக்கிறது. அப்படி ஸ்ரீஹரியினுடைய அந்த கண்டம், கழுத்து. கண்டாஸ்லேஷே ரமாயாக கரவலயபதைஹி முத்ரிதே பத்ரரூபா. அது மாத்திரமில்ல, லக்ஷ்மி தேவி ஆலிங்கனம் பண்ணிருக்கார். அப்படி லக்ஷ்மி தேவியின் ஆலிங்கனத்துல பதிந்த கை வளையலுடைய தழும்பு அதுவும் இருக்கு. லக்ஷ்மி தேவி ஆலிங்கனம் பண்ணிருக்கா எம்பெருமானுடைய கழுத்தை. இவர் லக்ஷ்மியாக சமாலிங்கித வாமபாகம், தன்னுடைய இடது புறத்துல லக்ஷ்மியை இவர் கட்டின்னு இருக்கார். லக்ஷ்மி தேவி என்ன பண்றா, இவருடைய கழுத்தை ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா எப்பவும் அவருடைய மடியில மகாலட்சுமி அமர்ந்துட்டு இருக்கா இல்லையா. அப்படி அவருடைய கைகள் பட்டு 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 என்ன ஆறுது, கரவலய பதைஹி முத்ரிதே பத்ரரூபே. பலவிதமான நன்மை தரக்கூடிய லக்ஷ்மி தேவியினுடைய ஆலிங்கனத்துல பதிந்த அந்த கை வளையல்களால உண்டான தழும்பு அதுவும் எம்பெருமானுடைய கழுத்துல இருக்கான். அத்தகைய கழுத்துல என் மனம் தடையின்றி நிலை பெற்று நிற்கிறது. அங்க எங்க என் மனசை நகர்த்துறதுக்கு எனக்கு மனமே இல்லை. எம்பெருமான திருப்பாதத்திலிருந்து சேவிச்சுட்டே வரார் ஆதிசங்கரர். அப்படி சேவிக்கும் பொழுது இப்போ கண்ட பிரதேசத்துக்கு வந்திருக்கார். எம்பெருமானுடைய கண்டம், அந்த கண்டத்துல நிறைய திரு ஆபரணங்கள்லாம் அணிஞ்சுட்டு இருக்கார். அப்படி அணிஞ்சுட்டு இருக்க ஆபரணம்லாம் ஜொலிக்கிறது. தங்கமயமான குண்டலங்கள்லாம் அணிஞ்சுட்டு இருக்கார், அதுவும் ஒளி வீசுறது. கௌஸ்துபன்ற மணி இருக்கு அவர் கழுத்துல,
அதுவும் ஜொலிக்கிறது. அதோட சேர்த்து ஸ்ரீஹரியினுடைய கண்டம் லக்ஷ்மி தேவியனுடைய ஆலிங்கனத்தினால பதிந்த கை வளைகளுடைய தழும்பு இருக்கு பாருங்கோ, அதை பார்த்துட்டே இருக்கார் எம்பெருமான். வெச்சக்கண்ணு வாங்காம பாக்குறார் ஆதிசங்கரர். அதுல இருந்து என் மனமானது இங்க அங்க நகராம பார்த்துட்டே இருக்கு, பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு அந்த கண்ட பிரதேசம் அப்படிங்கிறதாக வர்ணிக்கிற இல்லையா. வைகுண்டி ஏத்திர கண்டே வசது மம மதிஹி, என் மதியானது அங்கேயே வசிக்கிறது, வாசம் பண்றது, இங்க அங்க போல இல்லையா. அப்படி எந்தவித தடையுமின்றி என் மனமானது நிலை பெறட்டும். குண்டபாவம் விகாய, என்னுடைய மனசுல சஞ்சலமே ஏற்படாம இருக்கணும்னா எம்பெருமானுடைய கழுத்து அத அந்த பிரதேசத்தை பார்த்துட்டே இருந்தா போரும். அது எப்பேற்பட்டது? பத்ரரூபே, மங்களங்களை எப்போ நமக்கு தரவல்லதாக இருந்துருக்கு. வைகுண்டி ஏத்திர கண்டே வசது மம மதிஹி குண்டபாவம் விகாயங்கிறார். கண்டா கல்போத்கதை யஹா கனக கனகமயலசத் குண்டலோத்திதைஹி உதாரைஹி தியோதைஹி கௌஸ்துபஸ்யாபி இல்லையா ஊர்பிஹி உபசித சித்திரவர்ணே விபாதி. அவருடைய ஊருனா அந்த வக்ஷஸ்தலம் மார்பகம், அப்படி அந்த கௌஸ்துப மணியால ஜொலிக்கிறது. விபாதி கண்டாஸ்லேஷேரமாயா. அது மாத்திரமா, அவளை அதாவது அவரை லக்ஷ்மி தேவியானவர் ஆலிங்கனம் பண்ணிருக்கா. கண்டாஸ்லேஷேரமாயா கரவலய பதைஹி, அவ கரன்னா கையில இருக்கக்கூடிய வளையல்லால, பதைஹி தழும்பு, முத்ரிதே அடையாளமாக பத்ரரூபே காணப்படுறதே. அது எப்பேற்பட்டது? சகலவிதான நன்மையும் தரக்கூடியது. அப்படி வைகுண்டி ஏத்திர கண்டே வசது மம மதிஹி, அந்த வைகுண்டநாதன் இருக்கான் பாருங்கோ, அவனை விட்டு, அவன் கழுத்து பிரதேசத்தை விட்டு என் மனமானது இங்கும் அங்கும் செல்றதுக்கே தயங்கர்தான், அதே இடத்துல நிலை கொண்டிருக்கு. அப்படி அப்படியே என் மனம் இருக்கட்டும். அப்பதான் எனக்கு என் மனசுல எந்தவித வேற எந்த விகாரமோ சஞ்சலமோ வேற எதுவுமே ஏற்படாது. அப்படியான ஒரு நிலையை அந்த கண்ட பிரதேசம் சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய கழுத்து தெரிகிறது அப்படிங்கிறதாக சுவாமி இங்க அழகா வர்ணிக்கிறார். கண்டா கல்போத்கதைஹி யஹா கனக கனகமயலசத் குண்டலோத்தைஹி ருதாரைத்யுஜோதைஹி கௌஸ்துபஸ்யாபி ஊர்பிஹி உபசித சித்திரவர்ணோ விபாதி. கண்டாஸ்லேஷேரமாயாः கரபலயபதைஹி முத்ருதே பத்ரரூபே வைகுண்டி ஏத்ர கண்டே வசது மம மதிஹி குண்டபாவம் விகாய. இப்படியாக இந்த 34வது ஸ்லோகம் பெருமாளுடைய கழுத்துல அணிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஆபரணங்கள், தங்கமயமான குண்டலங்கள், அதனால ஏற்படக்கூடிய பிரகாசங்கள், கௌஸ்துபமணி, அது ஒளி வீசறது, அது பல நிறங்களை காண்பிச்சு கொடுக்கிறது. அது மாத்திரமில்ல, ஸ்ரீஹரியினுடைய அந்த கண்டமானது மகாலட்சுமியினுடைய ஆலிங்கனத்தினால, அவருடைய வளையல்களால, கையில் இருக்கக்கூடிய வளையல்களால எம்பெருமானுடைய கழுத்துல ஒரு விதமான தழும்பு அங்க காணப்படுறது. அத்தகைய கழுத்தில் என் மனம் தடையின்றி நிலை பெறட்டும், வேறு எந்த சிந்தனையும் எனக்கு வேண்டாங்கிறார். எம்பெருமானுடைய அந்த கழுத்து அதையே பார்த்துட்டு இருந்தா எனக்கு சகலவிதமான பத்ரமும் உண்டாகும் அப்படிங்கிறதாக 34வது ஸ்லோகம் எம்பெருமானுடைய கழுத்து பிரதேசத்தை குறிச்சு அழகா வர்ணிச்சு காண்பிக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக ஸ்லோகம் நம்பர் 35. அது என்ன ஸ்லோகம் பாருங்க. பத்மானந்த பிரதாதா பரிரசதருண ஸ்ரீபரீதாக்ரபாகா காலே காலே ச கம்ப பிரபர சசதரா பூரணே யஹா பிரவீணஹ வக்த்ராகாசாந்தர ஸ்திரதயதி நிதராம் தந்ததாரௌகசோபாம் ஸ்ரீபக்துர்தந்தவாசோ த்யுதிமணி ரகதமோ நாசனா யாஸ்த்வசௌனஹ பத்மானந்த பிரதாதா பரிரசதருண ஸ்ரீபரீதாக்ரபாகா காலே காலே ச கம்ப பிரபர சசதரா பூரணே யஹ பிரவீணஹ வக்த்ராகாசாந்தரஸ்த ஸ்திரயதி நிதராம் தந்ததாரௌகசோபாம் ஸ்ரீபக்துர் தந்தவாசோ த்யுதிமணி ரகதமோ நாசனா யாஸ்த்வசௌனஹ. 30 இப்படி இருக்கு பாருங்க பத பிரயோகம். இந்த ஸ்லோகங்களை படிக்க படிக்க நமக்கு
ஒரு விதமான வைப்ரேஷன் கிடைக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அக்ஷரமும் பீஜாட்சரம் தான். ஆதிசங்கரர் அருளி செய்த ஸ்தோத்திர பாடங்கள் நம்ம அதனுடைய தாத்பரியத்தை தெரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த ஸ்தோத்திரங்களை நம்ம வாயால பிரதிதினம் உச்சாரணம் பண்றோம் அல்லது கேட்கிறோம் அப்படின்னா அதற்கு நிறைய மகத்துவம் இருக்கு. அதற்காக தான் இந்த ஸ்தோத்திரம் அப்படிங்கிறத ஏற்படுத்தியிருக்கா. இந்த ஸ்தோத்திரத்துல பிரயோகிச்சிருக்கக்கூடிய பதங்கள் இருக்கு பாருங்க, பதஜாலங்கள். அதை நாம கேட்க கேட்க உச்சாரணம் பண்ண பண்ண நமக்கு அது ஒரு விதமான சக்தியை உண்டு பண்ணும். ஏன் அப்படின்னாக்கா இது எல்லாமே பீஜாட்சரம் தான், அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆதிசங்கரர் அருளி செய்த ஸ்தோத்திர பாடங்கள் எல்லாமே எப்படி இருக்கும், அந்த ஸ்தோத்திரங்களை கேட்டா போறோம், சொன்னா போறோம், அதுக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்கு. ஏன்னா எல்லாமே பீஜாட்சரம். எப்படி பிரயோகிச்சிருக்காரு பாருங்க. பத்மானந்த பிரதாதா பரிரசதருண ஸ்ரீபரீதாகிரபாக காலே காலே ச கம்ப பிரபர சசதர பூரணேய பிரவீணः வக்த்ராகாசாந்தரஸ்த ஸ்திரயதி நிதராம் தந்ததாரௌகசோபாம் ஸ்ரீபத்வர்தந்தவாசோ द्युतिमणिरगतमो நாசனா நாசனாயாஸ்த்வ சௌனஹ. 35வது ஸ்லோகம். என்ன இதனுடைய தாற்பயம்? லக்ஷ்மிபதியா இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணானவன் அவருடைய உதடு, எம்பெருமானுடைய அந்த பத்மானந்த பிரதாதா பரிலசதருண ஸ்ரீபரி தாக்ரபாகா அக்ரபாகா, இந்த உதடு இருக்கு பாருங்க எம்பெருமானுடைய. ஏன்னா கண்டத்துக்கு மேல அடுத்தது உதட்டு பகுதி. அந்த உதடாகியது எப்படி இருக்குனாக்கா சூரியன் அப்படி மாதிரி இருக்கான். சூரியன் எப்படி இருக்கானோ அந்த மாதிரி ஒளி பொருந்திய உதடு, உதடாகிய சூரியன் வர்ணிக்கிறார். அது எப்பேற்பட்டதுனாக்கா இந்த பாபம்னு சொல்லக்கூடிய இருட்டை போக்க தகுந்தது. பெருமாளுடைய உதடு அது அதரம் மதுரம், அழகா சொல்லியிருப்பார் இல்லையா, அதரம் மதுரம். அப்படி எம்பெருமானுடைய அந்த உதடு சூரியன் அந்த மாதிரி அதற்கு நிகரா இருக்கு. எப்படி சூரியன் ஒளி தந்து அஜ்ஞானம்ங்கிற இருளை போக்குறதோ, இருட்டை போக்குறதோ, அந்தகாரத்தை போக்குறதோ, அந்த மாதிரி எம்பெருமானுடைய அந்த உதடானது இந்த பாபங்கிற இருட்டை போக்குறதா இருக்கான். அப்படி இருக்குங்கிறத வர்ணிக்கிறார். அப்படி அந்த சூரியன் முகமாகிய பத்மம் இல்லையா, அது மாத்திர கம்புன கம்பு கிரீவான்னு சொல்லுவா பாருங்க, அழகான கழுத்து. அந்த கழுத்தை வர்ணிச்சு அந்த கழுத்துக்கு மேல இருக்கக்கூடிய அந்த உதடு அது எப்படி இருக்கு அப்படின்னாக்கா கம்பு பிரபர சசதரா பூரணேய பிரவீணா வக்த்ராகா சாந்தரஸ்த திரயதி நிதராம் தந்ததாரோக சோபாம். அந்த உதடு சொல்றார், அந்த உதட்டுக்குள்ள பற்கள் எப்படி இருக்கு, தந்தகான பற்கள். அந்த பற்கள் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா அதாவது தந்தம் அப்படிங்கிறதாகிய நட்சத்திரத்தினுடைய சோபையை கொண்டுள்ளதாம். நட்சத்திரம் எப்படி பிரகாசமா ஜொலிக்குமோ அந்த மாதிரி எம்பெருமானுடைய தந்த தாரான நட்சத்திரம் தாரோக சோபாம். பெருமானுடைய திருவாயில இருக்கக்கூடிய அந்த தந்தங்கள் பற்களானது அழகான நட்சத்திரங்கள் வரிசையா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஜொலிக்கிறது, சோபையை கொண்டுள்ளது. எது அப்படின்னாக்கா அந்த எம்பெருமானுடைய பற்கள். அவருடைய உதடு சூரியனா இருக்கு, பத்மம்ன்றது அவருடைய முகமா இருந்துருக்கு இல்லையா. அந்த பத்மத்திற்கு அழகு சேர்க்கக்கூடிய, அது ஏன் அப்படின்னாக்கா ஸ்ரீதேவிக்கு எப்பவும் இன்பத்தை தரக்கூடியது. அவருடைய முகமானது ஸ்ரீதேவிக்கு எப்போ இருக்கா, ஸ்ரீபர்த்துர் தந்தவாசோ द्युतिमणि द्युतिमणिஹி அகதமோ நாசனாஸ்தியா, அந்த இருள் அப்படிங்கிறத போக்கக்கூடியது. எப்படிப்பட்ட இருளை போக்கக்கூடியது, பாபம்னு சொல்லக்கூடிய இருளை போக்கக்கூடியது. ஸ்ரீதேவிக்கு எப்பவும் மகிழ்ச்சியை அளிக்கக்கூடியது. இந்த அருணன்னு சொல்லக்கூடிய சிகப்பான ஒரு காந்தியை முகத்தில் உடையது இல்லையா. சந்திரனை அப்படியே ஒரு சமயத்துல சந்திரனை பார்த்தா எந்த காந்தியானது வருமோ அப்பேற்பட்ட காந்தியும் அந்த முகத்திற்கு உண்டு.
தாமரை பத்மம் போன்ற ஒரு அழகான முகம் அவருடைய எம்பெருமானுடைய முகம். அதுல இந்த உதடாகிய சூரியன் அழகா தெரிகிறது, அதுல பற்கள் சந்திரனை போல தெரிகிறது. இப்படி இருக்கக்கூடிய சோபையை இல்லையா அடியனால மறக்கவே முடியாது. அது எனக்கு எப்பவுமே சௌக்கியத்தை தரும், இன்பத்தை தரும், சோபையை தரும் அப்படிங்கிறதாக சொல்ற. லக்ஷ்மிபதியான நாராயணனுடைய உதலாகியது சூரியனுக்கு நிகரா இருக்கு. அது பாபன்ற இருட்டை போக்கக்கூடியது. அந்த சூரியன் முகமாகிய பத்மத்திற்கு அழகு சேர்க்கிறதா. அப்ப எம்பெருமானுடைய முகம் ஃபேஸ் அப்படிங்கிறது தாமரை, லுக் லைக் லோட்டஸ். அதுல அழகான உதடு சூரிய சோபையை பொருந்து இருக்கு. அது ஸ்ரீதேவிக்கு இன்ப மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. பார்த்துட்டே இருப்பா ஸ்ரீதேவி. அதனால வெச்சக்கன்னு வாங்காம பக்கத்திலேயே உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கா. அப்பேற்பட்ட முகத்தை அடியேனும் பார்த்துட்டு இருக்கேன் இல்லையா. எப்படி நம்ம ஆகாயத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை நம்ம பார்த்து பார்த்து ரசிச்சுட்டு இருப்போமோ, அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருமுகம் பார்த்துட்டே இருக்கலாம். அப்பேற்பட்ட சோபையை தரக்கூடியதான, ஏன்னா அவருடைய உதடு சூரியன் மாதிரி இருக்கு, அவர் முகம் சந்திரன் மாதிரி இருக்கு, அவருடைய பற்கள் நட்சத்திர வரிசையை அப்படியே அடுக்கி வச்சா மாதிரியான ஒரு சோபை. அப்பேற்பட்ட சோபையானது நகா நமக்கு சௌனா சகலவிதமான சௌக்கியங்களையும் தரட்டும் இல்லையா, நம்மளுடைய பாபங்கள் அனைத்தையும் போக்கட்டும் அப்படிங்கிறதான அர்த்தத்தை கொண்ட 35வது ஸ்லோகம். பத்மானந்த பிரதாதா பரிரச தருண ஸ்ரீபரீதாகிரபாக காலே காலே ச கம்பு பிரவர சசதரா பூரணேய பிரவீணஹ பக்த்ராகாசாந்தர் சாந்தரஸ்த திரயதி நிதராம் தந்ததாரௌகசோபாம் ஸ்ரீபத்வர்தந்தவாசோ द्युतिमणि அகதமோ நாசனாயாஸ்வ சௌனஹா. நம்முடைய அந்த பாபங்களை நாசனாத் போக்கடிக்கக்கூடியதான தன்மையை கொண்டது அந்த எம்பெருமானுடைய திருமுகம். அந்த திருமுகத்தில் இருக்கக்கூடிய உதடுகள் அது சூரியன் போல பிரகாசிக்கிறது. அவருடைய முகமானது சந்திரனை போல பிரகாசிக்கிறது. அவருடைய பற்கள் சந்திரன் நட்சத்திரங்களை போல அழகா ஜொலிக்கிறது. அது எல்லாமே பாபங்களை போக்கக்கூடியதானது, ஒளி வீசக்கூடியது. அந்த ஒளியிலிருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்னாக்கா, எப்படி ஒரு பிரகாசத்தை தருமோ, அந்தகாரத்தை போக்குமோ, அதை போல நம்முடைய பாபங்கள் அனைத்தையும் போக்கடிக்கக்கூடிய தன்மையை உடையதாக எம்பெருமானுடைய திருமுக மண்டலம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதான தாத்பரியம் கொண்ட 35வது ஸ்லோகம். இப்படியாக நாம இன்றைய தினம் 3 ஸ்லோகங்களை தெரிஞ்சிட்டோம். ஸ்ரீமத் ஆதிசங்கரர் அருளிய ஸ்ரீ விஷ்ணு பாதாதி கேசாந்த ஸ்தோத்திரத்தினுடைய 3 ஸ்லோகங்கள் 33, 34, 35 சொல்லக்கூடிய இந்த 3 ஸ்லோகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டோம். அடுத்த வகுப்புல அடுத்த 3 ஸ்லோகங்கள் என்னென்ன, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நாம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ இன்றைய தினத்திற்கான அவகாசம் தாசன். தன்யவாதாக.